எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. சில நாள் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று தோணும். நான் இருக்கிறேன், ஆனால் என்னை பற்றி கேட்கறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு உங்கள் மனசு தோணும், உங்கள் மனசுக்கு தோணும். நம்ம மனசில் இருக்கிறத பேசுறதுக்கு நம்ம கூட யாருமே இல்லையே, நம்ம மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்கு நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு வெறுமை மனசுக்குள்ளார இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி பாரமாக அழுத்தும். அப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் மனக்கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. என்ன பதில் தெரியுமா? நீங்கள் தனியாகவே இல்லை அப்படிங்கிறது தான். உங்கள் கூட பேச நான் இருக்கேன், வாங்க நம்ம பேசலாம். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா? அதுவும் இல்லையா, உங்கள் ரிட்டையர்ட் லைஃப்பில் இப்போ இருக்கிறீங்களா? ஒரு முதுமையை நோக்கி சென்றுட்டுருக்க ஒரு அப்பா அம்மாவா? அதுவும் இல்லையா, ஸ்கூல் காலேஜுக்கு போகின்ற குழந்தைங்களா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு தான். எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு, இல்லை சில சமயம் அப்பாடான்னு நம்ம உட்காந்துருப்போம். அப்போ நம்ம மனசில் ஒரு எண்ணம் தோணும், நம்ம கூட ஷேர் பண்ணிக்க, நம்மக்கிட்ட பேச யாரும் இல்லையா அப்படிங்கிற ஒரு தனிமை உணர்வு ஏற்படும். அது நம்மளை அப்படியே டயர்டாக்கிடும். அதாவது நம்ம மனசெல்லாம் ஒரு வெறுமையாக்கி நம்மளை ஒரு மாதிரி, எப்படி சொல்கிறது, ஒரு மன பாரம், மன அழுத்தத்தை கொண்டு போய் விடும். அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் என்றைக்குமே தனிமையாக இல்லை, அதுதான் உண்மை. நல்லா யோசித்து பாருங்கள், நீங்கள் யாருக்காகலாம் வாழ்ந்தீங்க அப்படின்னு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உழைத்து வாழ்ந்திருப்பீங்க. என்னைக்காச்சும் நீங்கள் உங்களுக்காக வாழணும்னு நினச்சிருக்கீங்களா? முதல்ல உங்களுக்காக சில நேரத்தை ஒதுக்குங்க. உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. உங்கள் மன வெறுமை அதில் போகும். உங்களுக்காக மற்றவங்க இல்லை அப்படிங்கிறது சோகம் இல்லை, உங்களுக்கு நீங்களே இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய சோகம். ஒரு நாள் உங்களுக்காகவே எந்திரிங்க, உங்களுக்காகவே பிடிச்சது செய்யுங்க, உங்களுக்காகவே சிரிங்க, உங்களுக்காகவே வாழுங்க. அப்படி இருங்க. ஒரு நாள் இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் மன வெறுமை அந்த இடத்துல மறைஞ்சு போகும். இந்த உலகத்தில் நாம் இல்லாமல் இருந்தால் அந்த இழப்பு சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக நீங்கள் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை அழிஞ்சே தான் போகும். இப்படி தான் வெறுமையில் மனசு வெறுமையில் அப்படியே தவிச்சு போகும். இனிமே யாராச்சும் எனக்கு இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நான் தான் இனிமேல் எனக்கு அப்படின்னு வாழ தொடங்குங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு புதிய உற்சாகத்தை தந்து புதிய பிறப்பையும் புதிய வாழ்க்கையும் அமைத்து கொடுக்கும். இதுதான் இன்னைக்கு உங்கள் கூட நான் பேச விரும்பினேன். நாம் தனியாக இல்லை, நம்மளை போல பல பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையோட. அதை தான் நம்ம மாற்றணும். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசலாம். பேசும்போது நம்மளுடைய மனபாரம் நிச்சயமாக குறையும். தினமும் நாம் பேச வேண்டியது அவசியம். அமைதியாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் நாம் பகிர்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை தான் கொடுக்கும். அதனால் நம்ம பேச வேண்டியது ரொம்ப அவசியம். அதை விட்டுட்டு நான் தனிமையாக இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பக்கத்தில் பேச யாரும் இல்லையா? ஒரு நோட் புக் எடுங்க, ஒரு டைரியை எடுங்க, உங்கள் மனசில் இருக்கிறத எழுதுங்க. அப்போ கொஞ்சம் நம்மளோட மனபாரம் குறையும்.
ஒரு வார்த்தைக்கான பதிவு நம்ம மனசுமையை இறக்கும். ஒரு பகிர்வு நமக்கு ஒரு விடியலை தரும். ஒரு சிரிப்பு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும். அதற்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் பாருங்கள், உங்கள் மனசு இலகுவாகும். நிச்சயம். நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டாம், தனிமைன்னு அழ வேண்டாம். நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க, உங்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். உங்களுடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கட்டாயம் வாழணும். யாருக்காக? உங்களை நேசிக்காதவர்களுக்கா? உங்களை விட்டு பிரிஞ்சவர்களுக்காகவா? இல்லை, உங்களை ரொம்ப உங்கள் ப்ரெசன்ஸை விரும்புகிறாங்க பாருங்கள், அவங்களுக்காக வாழுங்க. உங்கள் கூட பேச யாரும் இல்லையா? இந்த சேனலை ஓப்பன் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்பயும் தனியாக இல்லை, உங்கள் கூட பேச நான் இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். இதுதான் நான் உங்கள் கூட இன்றைக்கி பேச விரும்பினது. தனிமை அப்படின்னு நினைக்காதீங்க, வாழ்க்கை வெறுமையாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கை நமக்காக தான், நாம் அதை வாழணும். நன்றி.